சரிங்க. எவ்வளவு தூரம் பறிச்சு இந்த கண்ணை பறிச்சு வைக்கும்போது எத்தனை அடி கண்ணை கொண்டு வருவீங்க? நாங்க கொண்டு வரும்பொழுது பாக்கு மரமே கிட்டத்தட்ட 2 அடி ஹைட் கொண்டு வந்தாங்க. 2 அடி ஹைட் கொண்டு வந்தோம். நாத்தை கொஞ்சம் பெரிய நாத்தா தான் எடுத்தோம். சரிங்க. 3/4 அடிக்கு குழி தோண்டங்க. சரிங்க. 1.5 குழி. ஆளை வந்து 3/4 அடி. சரிங்க. வச்சுட்டு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 7 8 9 10 11 வந்துட்டாவே காய் வந்துருங்க. 14 இந்த மாதிரி வந்துருவானுங்க. ஆமாங்க. 8 to 11 காய் கண்டிப்பா வந்துரும். நீங்க சொன்னீங்க 11 வந்தா நாட்டு மரம் வந்துருதுன்னு. சரி, நிறைய பேருக்கு என்னன்னா பாக்கு மரம் எல்லாமே தெரியுதுங்க. அந்த எப்படி அதை காசு பண்றது இல்லைங்க. அதுக்குதான் ஒண்ணு இப்ப வந்து ஏக்கரா கணக்குல அப்படியே குத்தகை கூட்டி எடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல நம்ம கிட்ட வந்து ஆள் பலம் இருக்குது அப்படின்னா அந்த காயை வெட்டி. சரி, ஆனா இது வரைக்கும் பார்த்தது நாட்டு மரம். இது சொன்னீங்கன்னா இது வந்து இன்டர்மங்கலாங்க. இன்டர்மங்கலா. சரி, இது பாருங்க, இதுக்கு மேல அனுப்ப இருக்குது நாட்டு மரம். இது இன்டர்மங்கலா இல்லைங்களா? சரிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்மங்கலால பாருங்க. சரிங்க. 1 2 3 4 5 6 7 7வது ஒண்ணு இங்க பாருங்க. இங்க ஒரு கொலை போட்டுருச்சு, இங்க ஒரு கொலை போட்டுருக்கு. கொலை போட்டுருச்சு. சரி, அப்ப இந்த ஸ்டேஜ் சொல்லுங்க. இப்ப வந்து அந்த மட்டச்சந்துல இந்த பாலை வருது. ஆமாங்க. இப்ப சொல்லுங்க. நான் இந்த பாலை வந்த உடனே என்ன பண்ணுனா, இந்த பாலை இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு இந்த மட்டை கீழே விழுந்துருங்க. சரிங்க. உருந்த உடனே இது காய்ங்க. இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்கு காய் இதெல்லாம் பாக்குங்க. இதெல்லாம் பெருசாவுங்க. இது தென்னை மரம் எவ்வளவு ஹைட் இருந்தா உள்ள வைக்கலாங்க சார்? தென்னை மரம் வந்து எப்பயுமே ஒரு 5 வருஷம் தென்னங்கன்னு வச்சதுக்கு அப்புறம் பாக்கு மரம் வைக்கிறது பெட்டர். ஏன்னா மரம் பெருசாய்க்குங்க தென்னை மரம். அதுக்கப்புறம் இதா இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஒன்னா வைக்கும்போது. வணக்கம்ங்க. ஒரு 2.5 ஏக்கராவில் பாக்கு பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது என்ன ஸ்டேஜ், எப்படி பாக்கு பயிர் பண்றது, குறிப்பா ஒரு மரத்துக்கு என்னென்ன டிஸ்டன்ஸ்ல வைக்கணும், வெச்ச நாள்ல இருந்து எவ்வளவு நாள் காய்க்கு வருது, எப்படியெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முழு தகவல் தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம விவசாயத்துல புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பாக்கு பயிர் செஞ்சவங்களுக்கு நம்ம சொல்ற தகவல் பூரா தெரியுங்க. இருந்தாலும் நிறைய பேர் ஒரு புது ஏரியாவில் அங்க மிக குறைஞ்ச அளவுல தான் வந்து பாக்கு பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாக்கு பயிர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தகவலை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கு. நாம அப்படியே டிராவல் ஆகி வந்தவங்க, இங்க நம்ம எடப்பாடி பக்கம் வந்தவங்க, நம்ம அண்ணன் வச்சிருந்தாங்க. அருமையா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல தகவல் 4 பேர்த்துக்கு போய் சேர்ட்டுமே அப்படிங்கிறக்காக நான் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரங்கள் உறவினர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக நான் வந்து ஒரு பயிர் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் பயிர் செய்கிறமோ செய்யலையோ இந்த தகவலை பார்த்தா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கி இருக்கக்கூடிய இடங்களோட நம்ம இந்த மாதிரி பார்க்க வந்து பயிர் செய்யலாமுங்க. சரி வாங்க, எப்படியெல்லாம் இவங்க பார்க்க பயிர் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமுங்க. இப்போ நம்ம எவ்வளவு வந்து பயிர் பண்ணியிருக்கிறோமுங்க? சார், இதுல 2.5 ஏக்கர் பாக்கு மரங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வாழை போட்டிருந்தோம். இதுக்குள்ள வாழை இருந்தது. வாழை வந்து ஒரு 2 கண்ணு வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சரி இனிமேல் இது வாழை பயிர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற விவசாயம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிச்சுங்க. சரிங்க. அப்புறம் பாக்கு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ல வந்து 2 பிட்டா எடுத்திருக்குங்க. சரிங்க. அதாவது மொத்தம் வந்து 1600 கண்ணுங்க. 1600ல வந்து பாதி வந்து இன்டர்மங்கலா, பாதி வந்து நாட்டு ரகம்னு சொல்லி சொல்லுவாங்களா? அது என்ன சொன்னீங்க? இன்டர்மங்கலா அப்படிங்கிற ஒரு ரகம். ஆமாங்க, அது ஒரு ரகம். அது ஒரு பேருங்க. சரிங்க. இது வந்து நாட்டு ரக செடிங்க. இது நாட்டு ரகம். அந்த கீழ் அனுப்புல இருக்கிறது இன்டர்மங்கலா. அதையும் காமிக்கிறேன். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சரிங்க, இன்டர்மங்கலாங்கிறது ஹைட் கூடயே கிட்டையா இருக்குங்க. சரிங்க. கொஞ்சம் மரம் வந்து பெருக்கும், பெருசா ஒரு கீழே அடிமரம் பெருசா இருக்கும். சரிங்க. இன்டர்மங்கலா வந்து 2.5 வருஷத்துலயே காப்புக்கு வந்துரும். இன்டர்மங்கலாங்க. ஆமாங்க. இது வந்து ஒரு 4 வருஷம் ஆகுங்க. நாட்டு மரம். இன்டர்மங்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 வருஷம் கேரண்டியா சொல்லலாம். காப்பு நாட்டு மரம் இல்லங்க, இன்டர்மங்கலா. இது வந்து காப்பு வந்து 35 இருந்து 40 வருஷம் சொல்லலாங்க. ஓ, அவ்வளவு நாள் இது ஹைட் போகும். சரிங்க. அப்புறம் நான் எதுக்காக 2ஐயும் சூஸ் பண்ண அப்படின்னா, சரி நம்ம மண்ணுக்கு எது 2 கரெக்டா வருது அப்படிங்கனால 2ஆ பிரிச்சுக்கிட்டு இப்ப பாக்குறது வந்து நாட்டு மரங்க. ஆனா எங்களுக்கு நாட்டு மரமே வந்து இந்த சைஸுக்கு வருதுங்கிறது எங்களுக்கு வந்து பாத்தவங்களே சொல்லியிருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸ், நல்ல தண்ணி. நாட்டு மரமே இந்த அளவுக்கு வராதுங்க. 2 வருஷம் 3 மாசம் ஆகுதுங்க வச்சு. சரிங்க. அது இதுங்க. சரிங்க. இதுக்கு பராமரிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வாழை வச்சிருந்துங்க இதுக்கு நிழலுக்கு. அப்புறமேல் முழுசும் வாழையெல்லாம் வெட்டி எடுத்துட்டீங்க. 1 வருஷம் வரைக்கும் இதுக்கு எதுக்குமே தண்ணி தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமேல் வந்து இந்த பூஞ்சா நோய் மாதிரி விழுந்ததுங்க. இந்த மஞ்சள் கலர்ல பாத்தீங்கன்னா சோவையெல்லாம் விழுந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு மருந்து, அது மட்டும் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது. அதுக்கு அப்புறமேல் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்குப்பை எப்படி போடுவீங்க? அதை ஒன்லி ஆட்டு புழக்க மட்டும், அது குப்பை மண் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம நார்மல்
வேலை செய்யற சட்டி இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க ஆமாங்க இந்த சட்டி, அந்த சட்டியில வந்து ஒரு மரத்துக்கு வந்து அரை சட்டி இப்படி சுத்தி போட்டுருவீங்க, சுத்தி போட்டு விட்டுருவாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை. சரிங்க. இப்ப இது வரைக்கும் 3 தடவை போட்டிருக்குறேங்க. அதை தவிர வேற எந்த மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லைங்க. சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு இது ரகம் தாங்க. இது ஒரு மரத்துக்கு ஒரு மரம் என்ன கேப் வருதுங்க? இதுக்கு நாங்க வந்து 9 அடிக்கு வச்சிருக்கிறோங்க. 9. ஆமாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் 9. ஆமாங்க. ஏன்னா நிழல் இருக்கிற மரத்துக்கு கிட்ட இருக்கணும்பாங்க. சரிங்க. நிழல் இல்லாத மரத்துக்கு உங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கணும் வேணும் அப்படின்னா 9 வச்சாதான் ஈல்டு வருங்க. நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப கிட்ட வச்சா உங்களுக்கு செடி பார்க்கும்போது அடர்த்தியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா காப்பு வராதுங்க. அதனால இதுல நீங்க எப்படி அளந்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்குங்க. 9 மினிமம். இதுல வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மரத்துக்குங்க. இந்த 2.5 ஏக்கராவில் 2.5 ஏக்கர் எத்தனை மரம் இருக்குங்க? 1800 மரங்க. 800 மரம் வச்சது பூரா வந்துச்சா 1-2 தழுங்குச்சுங்களா? இல்லைங்க, அதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குங்க. சரிங்க. அது என்ன அப்படின்னா இந்த குருத்து நோவு மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அது வந்து எப்படின்னா அது கீழே நிலத்துல இருந்து வர்றதுதான். சரிங்க. அந்த குருத்து நோய் பாதுகாப்புக்கிறதுக்கு மோனோக்ரோட்டோபாஸ், அப்புறமேல் வந்து செல்சியம், இது ரெண்டையும் வந்து 1/2 லிட்டர் பேரல்ல, நம்ம பேரல் இருக்கு இல்லைங்களா 200 லிட்டருக்கு கலந்து சரிங்க மேல குருத்துல இருந்து படம் அப்படியே ஊத்துனுங்க. இப்ப இதெல்லாம் ஊத்தி வந்துருச்சு. நம்ம வளர்த்தி இருக்கும்போது குருத்துலயே ஊத்துனுங்க. இப்ப சின்ன செடி பாத்தீங்கன்னா இப்ப இதுல நிறைய பொழப்போலைங்க கீழ் செடியில் இருக்கும், அதுக்கு வேற செடி வச்சு வந்துருச்சு. அந்த செடியில மேல குருத்துலயே ஊத்துனோம்னா அது அப்படியே வளைஞ்சு கீழே வருங்க. அது வந்து எப்பயுமே குருத்துனோம்னா மேல வருதுன்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாதுங்க. குருத்துனவுமே மண்ணுல இருந்து வர்றதுதாங்க. அந்த கீழ இருந்து வர்றதுதான் அது எல்லாமே. அதனால அந்த செடி ஊத்தி கீழே எல்லாம் இதாயிருச்சுன்னா அது சரியாயிடுச்சுங்க. சரியானதுக்கு அப்புறம் ஒரு 10 இருந்து ஒரு 15 செடி பொழப்பு வச்சு அதுக்கு வேற செடி வச்சுட்டுங்க. அது வந்துருக்குது, இப்ப அங்க போலாம் காமிக்கிறேன் நான். அதுக்கும் இதெல்லாம் நாட்டு ரகத்துல எங்களுக்கு பெருசா இல்லைங்க. அதே மாதிரி நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இந்த கண்ணு சாகிறது, அது வந்து நாட்டு ரகத்துல உழுவுலைங்க. அதே நோவு வந்து நாட்டு மரத்துல உழுவுல, அதே வந்து இன்டர்மங்கலால உழுந்துச்சுங்க. சேம் ஒரே டைம் வச்சதுதான். நாட்டு மரத்துல பாருங்க எங்களுக்கு ஒரு செடி கூட சின்ன செடியே கிடையாது, எல்லாமே வந்து வந்துருச்சுங்க. ஆனா இன்டர்மங்கலால இதோட மரமும் நல்லா இருக்கும், கொலையும் போயிருக்குதுங்க. அதாவது நல்லா இருக்கிற மரம் நல்லா வந்துருச்சு. ஆனா அந்த நோவு பட்ட மரம் அந்த நோவு வந்து சீக்கிரம் தாக்குது. எது அந்த இன்டர்மங்கலாங்கிறதுல அதை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்களுக்கு மரம் பெருசாயிருச்சுன்னு உங்க ஒண்ணுமே பண்ணாது. அந்த ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் பாதுகாக்கணும். அது வரைக்கும் மரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணாதுங்க. சரிங்க. எவ்வளவு தூரம் பறிச்சு இந்த கண்ணை பறிச்சு வைக்கும் போது எத்தனை அடி கண்ணா கொண்டு வருவீங்க? நாங்க கொண்டு வரும்பொழுது பாக்கு மரமே கிட்டத்தட்ட 2 அடி ஹைட் கொண்டு வந்தாங்க. 2 அடி ஹைட் கொண்டு வந்தோம். நாத்து கொஞ்சம் பெரு நாத்தா தான் எடுத்தோம். சரிங்க. 3/4 அடிக்கு குழி தோண்டங்க. சரிங்க. 1.5க்கு 1.5 குழி. சரிங்க. ஆளை வந்து 3/4 அடி. சரிங்க. வச்சுட்டு சரிங்க அதுக்கு போடும்போது அதுக்கு வைக்கும் பொழுதுமே சரிங்க நம்ம இந்த அதுக்கு கொஞ்சோண்டு குப்பை, அப்புறம் வைக்கும் பொழுதுங்க கொஞ்சம் மணல், அப்புறம் இந்த வேர் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குங்க. அதுல அது இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த மருந்து 3 கலந்து ஃபர்ஸ்ட் குழி பறிச்சோன்னு எடுத்துட்டு ஒவ்வொரு ஆள் போட்டு போயிட்டு பாக்கெட் வந்து இதுல மெயினா செடி வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் கிளிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கண்ணு உடைய கூடாதுங்க. அதாவது அந்த மண்ணு அந்த கெட்டி உடையக்கூடாது. உடஞ்சிச்சுன்னா அந்த செடியை போனாலும் பரவாயில்ல எடுத்து வச்சிருவானுங்க. அப்ப நாத்து வைக்கும் போது மட்டும் ஆளுங்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதாவது செடி இப்ப நிறைய இப்ப 1000 செடினா எல்லாம் அப்படியே வைக்க முடியாது. 2 டேமேஜ் ஆகும். அந்த மண்ணு பொழந்துருச்சுனாவே அந்த கேப் விழுந்துட்டாவே யார் வந்துட்டாவே அது சரியாக வராது. அதனால அப்படி வந்துருச்சுனாவே ஒண்ணும் தப்பு. அந்த செடி பக்கத்துல வச்சுட்டு அது சாகாதுங்க. என்ன பண்ணுன்னா மறுபடியும் கட்டி மறுபடியும் ஒரு 10 நாள் 20 நாள் கெட்டியானதுக்கு அப்புறம் தான் வைக்கணுங்க. திரும்ப வச்சுக்கலாம். அது மாதிரிதான் வச்சு பண்ணணுங்க. சரிங்க. இப்போ வந்து 2 வருஷம் சொல்றீங்களா? அது 2 வருஷம் சொல்றீங்களா? 2 வருஷம் 3 மாசம் ஆகுது. நாட்டு மரம் எவ்வளவு நாள் இப்ப காய்க்கு வருங்கிறீங்க? இது காய்க்கு வந்துங்க அவங்க ஒரு கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா இதுல கோடு எண்ணி பாத்தீங்கன்னா சரிங்க 11 கோடுங்க. 1 2 3 இதை விட்டுறலாங்களா? அது விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 7 8 9 10 11 வந்துட்டாவே காய் வந்துருங்க. இந்த மாதிரி வந்துருவானுங்க. ஆமாங்க. 8 to 11 காய் கண்டிப்பா வந்துரும். இப்ப இதெல்லாம் வர ஸ்டேஜ் இருக்குங்க. சரிங்க. அதே வந்து இன்டர்மங்கல பாத்தீங்கன்னா அது கூட அது 7க்கு தான் கணக்கு. 7லயே வந்துரும். 7லயே காய். அது கணக்கு என்னன்னா பட்டதாங்க. 7 பட்டு வந்த உடனே உங்களுக்கு காய் வந்துரும். சரி. இது வந்து நாட்டு ரகம் வந்து 8 to 11 10 11 12 அந்த ரேஞ்சுக்குள்ள காய் பிடிக்கும். சரிங்க. இப்போ இந்த மரம் வந்து நமக்கு எப்படி எல்லாம் காசு கொடுக்குது? பட்டை காசு கொடுக்குமா? பட்டை காசு கொடுக்குங்க. பட்டை எப்ப இருந்து எடுக்கலாம்? இந்த பட்டைய பட்டை நீங்க கீழ இருந்தே எடுத்துக்கலாங்க. இப்ப எங்கதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க அங்கங்க எடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஆமாங்க. அது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டைங்க தான் இல்லையா? இது எல்லாமே இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க தண்ணியில ஊற போட்டீங்கன்னா ஊற போட்ட
போட்டதுக்கு அப்புறம் இது பட்டை நவந்துக்குன்னு அப்புறமேல நீங்க அச்சில வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். சின்ன கப்பு பெரிய கப்பு இது எல்லாமே. இது எவ்வளவு வாங்கிட்டு போவாங்க ஒண்ணு? சார் இது ஒரு பட்டை வந்து உங்களுக்கு 60 காசுல இருந்து 90 காசு வச்சு எடுக்கிறாங்க. ஆமாங்க. அதாவது இது பொறுத்து சைஸ் பொறுத்து அப்புறமேல் கிலோ கணக்குல எடுக்கிறாங்க. கிலோ கணக்குல எடுக்கிறாங்க. தானா உழுவணும். ஆமாங்க, தானே உளுந்து பிச்சை எடுக்க முடியாது. பிச்சை எல்லாம் எடுத்தா நம்ம மரத்துக்கு தான் இதுங்க. சரி, அப்படி பிச்சை எடுக்க கூடாதுங்க. இது ஒண்ணுமே ஆகாதுங்க. உங்களுக்கு உளுந்தாலுமே இது எடுக்கிற வரைக்கும் ஒண்ணும் ஆகாது. நீங்க அப்படியே அப்புறமேலும் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1 இது வந்து இது மட்டையில காசு ஆகுது. இது வந்து நீங்க சொன்னீங்க 11 வந்தா நாட்டு மரம் வந்துருதுன்னு. சரி, நிறைய பேருக்கு என்னன்னா பாக்கு மரம் எல்லாமே தெரியுதுங்க. அந்த எப்படி அதை காசு பண்றது இல்லைங்க. அதுக்குதான் ஒண்ணு இப்ப வந்து ஏக்கரா கணக்குல அப்படியே குத்தை கூட்டி எடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல நம்ம கிட்ட வந்து ஆள் பலம் இருக்குது அப்படின்னா அந்த காயை வெட்டி. சரி, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பூவா வருங்களா? ஆமாங்க, வந்திருக்கு காமிக்கிறவாங்க. சரிங்க, பூ சொல்லிருங்க. பூவா சரி வாங்க, பூவை பார்த்தே சொல்லுவோம். அப்பதான் கரெக்டா இருக்கு. ஆனா இது வரைக்கும் பார்த்தது நாட்டு மரம். இது சொன்னீங்கன்னா இது வந்து இன்டர்மங்கலாங்க. இன்டர்மங்கலா. சரி, இது பாருங்க, இதுக்கு மேல அனுப்ப இருக்குது நாட்டு மரம். இது இன்டர்மங்கலா இல்லைங்களா? சரிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்மங்கலால பாருங்க. சரிங்க. 1 2 3 4 5 6 7 7வது ஒண்ணு இங்க பாருங்க. இங்க ஒரு கொலை போட்டுருச்சு, இங்க ஒரு கொலை போட்டுருக்கு. கொலை போட்டுருச்சு. அப்ப இந்த ஸ்டேஜ் சொல்லுங்க. இப்ப வந்து அந்த மட்டச்சந்துல இந்த பாலை வருது. ஆமாங்க. இப்ப சொல்லுங்க. நான் இந்த பாலை வந்த உடனே என்ன பண்ணுனா, இந்த பாலை இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு இந்த மட்டை கீழே விழுந்துருங்க. சரிங்க. உருந்த உடனே இது காய்ங்க. பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பாக்குங்க. இதெல்லாம் பெருசாவுங்க. இதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொலை வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவுக்கு காய் இருக்காதுங்க. அடுத்த தரையில இருந்து நல்ல காய் பிடிக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மேக்ஸிமம் ஒரு 50 55 இருக்கும் காய்ங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தடவை வந்ததே ஒவ்வொரு 50 பாக்கு இருக்குங்க. இதே வந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு இந்த மேல் பட்டை உளுந்துட்டு அந்த பட்டையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து குறைஞ்சது 100 வருங்க. அதாவது நல்ல பராமரிப்பு மரத்துல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 வந்ததுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோ வருங்க. ஒரு கொத்துக்கு 3 கிலோ, 3ல இருந்து 3.5 கிலோ வருங்க. சரிங்க. அதை நீங்க பாக்க எடுக்கும்போது 1 கிலோ வரைக்கும் வருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கொத்துக்கே உங்களுக்கு 1500 இருந்து 2000 ரூபாய் நீங்க பாக்கு ரேஞ்ச் போகுதுங்க ஒரு கொத்துக்கு. சரிங்க. இதை வந்து நாம என்னன்னா அந்த ஒரு முதல்ல காய் நம்ம இப்படி காயா வைக்கணுங்களா, பழமா வைக்கணுமா, இல்ல பழத்தை பொறி வச்சு காய வச்சு வைக்கணுமா? இது வந்து டிஃப்ரெண்ட். இப்ப இதோட கட் பண்ணி குத்தகைகள்லாம் விட்டுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்து ரேட்டு ஏக்கரா வந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் டிபெண்ட்ஸ் ஆன் மரம் காப்பு பொறுத்து எடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த இது அப்படியே இன்னைக்கு இது எடுத்துட்டு போயிருவாங்க. இதை வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க காயோட. ஆமாங்க, பச்சைக்காயோட. இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட ஆள் திறமை இருந்தது அப்படின்னா நாம வெட்டி போட்டு இந்த காய் மட்டும் பொறுக்கி அதே பச்சை கிலோ கணக்குலயும் கொடுக்கலாம். அதை எடுத்துட்டு போறதுக்கு இருக்கிறாங்க. பழமாங்களா? பழம் இல்லைங்க, காய் தாங்க. அப்படியே செங்காயாவும் அப்புறம் அப்படியே நம்ம செங்காய பச்சையா செங்காயாவும் இல்லைங்க, அந்த செங்காய் தாங்க. அது பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க அது காய் முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சின்னதா இருக்குது, இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே சரிங்க. இது என்ன இப்படி இப்ப குத்தகைக்கு எப்படி வருவாங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு எல்லாமே கொலை பிடிக்காது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாருங்க இருக்கும். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சுன்னா எல்லா மரமும் வந்துரும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுங்க. எதுங்க, ஏன்னா வரும்பொழுது அவங்களுக்கு வரும் இல்லைங்களா? அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுவானுங்க. வெயிட் பண்ணோம்னா எல்லா மரத்துக்கும் ஈவனா காய் வந்ததுக்கு அப்புறமேல் தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்க அப்படி மொத்தம் 3 டைப்ல விற்கலாங்க. ஒண்ணு அவங்களே எடுத்துப்பாங்க, இல்ல நாமளே வெட்டி காய. மூணாவது என்னன்னா, நம்ம காய எடுத்து இந்த மஞ்சள் இதெல்லாம் வேக வச்சு நம்ம பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி இது வந்து இதையும் வந்து ஃபர்ஸ்ட் வேக வைக்கணுங்க. வேக வச்சு அதை காய வச்சு மறுபடியும் பாக் கட் பண்ற மிஷின் இருக்கு, அதில் வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணி பாக்கா எடுத்து நம்ம இது பண்ணி அது ஃபைனல் ரகம் அப்படியும் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இதை பொறுத்து, நம்ம சேல்ஸ் இதை பொறுத்து நம்ம ஆளு இது டைரக்டா இங்க இருந்து கொடுத்துறலாம். வேவிச்சு காய வச்சும் கொடுக்கலாம். விலைகள் மாறும். அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதுக்கான செலவினங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கொடுக்கணுங்க. இப்போ இந்த மரத்துக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணும், நாட்டு மரத்துக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுக்கணும்? நான் இப்போ வந்து எல்லாம் சேமா தான் விட்டுட்டு இருக்கேன். சரிங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒரு 3 தண்ணி விட்டா போதுங்க. அதாவது செடி வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 3 தண்ணி கட்டணும். அதாவதுங்க ஃபர்ஸ்ட் செடி வச்சு ஒரு 6 மாசம் வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தண்ணி விடுங்க. ஏன்னா செடி நல்லா வரணும். பெருசானதுக்கு அப்புறமேல சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் 2 வருஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜ் 2 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தண்ணி இல்லைன்னா 3 தண்ணி இருந்தா போதும். 2 தண்ணி கட்டாயம். 2 தண்ணி. நான் சொட்டு நீர் போட்டுருக்கேங்க. சரிங்க. சொட்டு நீர் வந்து ஒரு பட்டுன்னு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4.5 லிட்டர் அவுட்டேஜ் வருங்க. இதுல வெளியே. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2.5 மணி நேரம் நான் விடுவேங்க. இது 4 லிட்டர் வெளியே வரும். இதுலங்க. ஆமா,
ஆமாங்க. ஒரு மணிக்கு இதுல சொட்டு சொட்டா 4.5 லிட்டர் வருங்க. அப்படின்னா 2.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. 2.5 மணி நேரம் ஓட்டுனா என்னோட கணக்கு வந்து 10 லிட்டர். 10 லிட்டர். அப்ப ஒரு செடிக்கு இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு. ரெண்டு பக்கம் போட்டுருக்கீங்க. 2 பக்கம் போட்டுருக்கீங்க. அப்ப 20 லிட்டர் ஊத்துனுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு மறுபடியும் தண்ணி தேவை. நாம வந்து எப்பவுமே சிங்கிள் லைன் தான் நம்ம ஊர் பக்கம் அதிகமா இல்லைங்க. ஏப்பா நம்ம சிங்கிள் லைன் தானே, டபுள் லைன். அது வந்து அது வேற சொட்டு நீர். இது வந்து டபுள் சைடு. ஆமாங்க. அதாவது இது வந்து பட்டன் வச்சு விடுறது. அது வந்து நம்மள டியூப்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொக்கிமா இருக்கு, நிறைய வரும். தென்னை மரத்துக்கு நிறைய வரும். ஆமா, தென்னை மரத்துக்குங்க. இது வந்து ஆனா அதை விட இதுதான் பெட்டருங்க. ஏன்னா பாக்கு மரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே சிப்பி வேறு. பாக்கு மரம்னா உங்களுக்கு எப்பயுமே சிப்பி வேறுன்னு சொல்லுவாங்க. சிப்பி வேறுங்க. அதாவது மேல மட்டும் தான் இருக்குங்க வேறுங்க. கீழே உள்ள இருக்காதுங்க. நீங்க வந்து பெரிய இது போட்டது தென்னை மரத்துக்கு உங்களுக்கு ஓகேங்க. ஆனா இதுக்கு வந்து இந்த வேர்களுக்கெல்லாம் தண்ணி வந்து தண்ணி கம்மியா போகணும், நிறைய டைம் இருக்கணுங்க. தண்ணி கம்மியா நிறைய டைம் இருக்கணும், ஈரம் காயாம இருக்கணும். அதுக்குதான் நாங்க இந்த பட்டன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் இப்ப லெட்ஸே தண்ணி உங்களுக்கு மரம் கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1 மணி நேரம் கூட ஓட்டிக்குவேன். இந்த வேர் மட்டும் இதா இருக்கு. அப்பதான் இந்த மரம் உங்களுக்கு இதே ஸ்டேஜ்ல இப்படியே இருக்கும். ஆனா இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கிற இடத்துல நான் அந்த பட்டன் நிறைய பட்டன் நிறைய இருக்கும். இல்லைன்னா கழட்டிட்டு வேற வச்சிருப்பேன். ஏன்னா தென்னை மரத்துக்கு நிறைய வேணுங்க. சரி. இப்போ நம்ம வந்து தென்னை மரத்துக்கு நிறைய பேர் வைக்கிறாங்களங்க. தென்னை மரம் எவ்வளவு ஹைட் இருந்தா உள்ள வைக்கலாமா சார்? தென்னை மரம் வந்து எப்பயுமே ஒரு 5 வருஷம் தென்னங்கன்று வச்சதுக்கு அப்புறம் பாக்கு மரம் வைக்கிறது பெட்டர். ஏன்னா மரம் பெருசாயிக்குங்க தென்னை மரம். அதுக்கப்புறம் இதா இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஒன்னா வைக்கும் பொழுது இது ஈக்குவலா வரும். இது மரம் வேலை போயிடும், தென்னை மரம் கீழே நின்னுக்குங்க. அது பெருசா தான் இருக்காது. என்னோட ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்கு வைக்கணும் அப்படின்னா நிழல் வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வந்து எய்தர் வாழையோ அல்லது அதுக்கு உண்டான வேற இப்ப நிறைய சின்ன பூண்டுங்கெல்லாம் வந்துருச்சு இந்த ஹைட்டுக்கு. அது மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாம் அழிச்சு. ரொம்ப முக்கியம். ஒரு நிழல் கண்டிப்பா 1 to 1.5 வருஷம் வரைக்கும் முக்கியம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டு அப்புறமேல் தட்டி எறிஞ்சிட்டு பாக்கு மரம் மட்டும் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஈல்டு வேணும் அப்படின்னா வெறும் பாக்கு மரம் மட்டும் இருக்கிறது நல்லது. அது 9 வச்சுதான். 9 இது எல்லாமே 9 தாங்க. இப்ப அந்த சின்ன இதெல்லாம் வச்சதான் நான் சொன்னது பாத்தீங்களா பழுது. ஆமாங்க, அங்கங்க ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம பட்டை மரம்னா வச்சா வந்து சேர்ந்துருங்களா? நீ அங்க வச்சிருக்க போ. ஆமாங்க, இது வந்து இப்ப 2வது தடவை வந்து உளுந்து செத்து போச்சுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வச்சது. இப்ப இது வச்சு இப்போ ஒரு 8 மாசம் இருக்குங்க. 8 மாசம். இப்ப இது சேர்ந்துருங்க. அது வந்துருங்க உங்களுக்கு. ஏன்னா மரம் எப்பயுமே பாக்கு பொறுத்த வரைக்குங்க 2 வருஷம் வரைக்கும் சின்னதாவே தான் இருக்குங்க. அடுத்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வளர்ந்துடும். அதுக்கு வந்து அந்த வேறு அந்த இதெல்லாம் வரும்பொழுது தான் அது வருங்க. ஏன்னா இப்ப எனதுமே 1.5 வருஷம் வரைக்கும் இப்படியே தான் இருந்தது. என்னங்க வரலன்னு கடைசீட்டுல இது பாருங்க. இது இன்னொரு 1 வருஷம் ஆனாலும் இந்த ஹைட்டு தான் வருங்க. அதே இன்னொரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா இந்த டக்குன்னு மேல எந்திரிச்சிருங்க. அதுக்கு தான் அந்த குப்பை 1 வருஷம் வரைக்கும் இந்த வேர் இருக்குது பாத்தீங்களா? ஆட்டெருவு எப்பயுமே சூடுங்க. 1 வருஷம் வரைக்கும் வைக்க கூடாது, தாக்கு பிடிக்க முடியாது. 1 வருஷம் வரைக்கும் வேண்டாம் வைக்க கூடாது. வச்சாலுமே இதாயிரும். அதனாலதான். ஆனா அந்த ஆட்டெருவோட பலனை என்ன பண்ண, 1 வருஷம் நல்ல வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா மரம் சீக்கிரம் பெருசாயிடுங்க. அது அதனுடைய ஹீட்டு அதனுடைய உரத்தன்மை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வேர் முத்திக்கும். இதே இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா இந்த வேர் முத்திக்கிச்சுன்னா நீங்க பாருங்க ஆட்டெருவு பாருங்க இப்படி பொதுனே இருக்கு. இப்ப இது தண்ணி பாய் இது போயிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு மரம் இப்படி வர்றதுக்கு காரணங்க. அருமை. சூப்பரா பராமரிக்கிறீங்க. மருந்து உள்ள என்ன இதை அடிச்சிடறீங்களா? களைக்கொல்லி அடிச்சிடறீங்களா? அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கையில எடுத்து விட்டுருவேன். ரொம்ப மீது இனிமேல் இதுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா மரம் வந்து நிழல் கட்டிக்குச்சுன்னா உங்களுக்கு வராது, தேவையில்லை. ஏன் வந்து முக்கால்வாசி எப்பயுமே கொஞ்சம் வரப்பில் இருந்து எல்லாமே சுத்தமா தான் வச்சிருப்பாங்க. காடு கீடு எல்லாமே பாக்கு மரம் தானே அதனால என்ன அப்படின்னு சொல்லி விடாம எல்லாமே கிளீனா வச்சிருந்தாதான் வருங்க. அது காய் வருது வரல அது 2வது. இது 2.5 ஏக்கரா இது மட்டும் இங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது உள்ள டில்லர் விட்டு ஓட்டுற வாய்ப்பு இருக்காங்க? இது டில்லர் விட்டு ஓட்டலாங்க. ஏன்னா 9 அடி இருக்கு இல்லைங்க. 9 அடி இருக்குது. அதுக்குன்னு சின்ன வண்டி இருக்குது. அதனால அதுவும் மேல கொஞ்சம் ஒரு 2 ஏக்கரா செம்மரம் வச்சிருக்கீங்க. அதுக்குனால அது ஓட்டும் பொழுது இதையும் வந்து இது ஓட்டுக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அளந்து ஓட்டக்கூடாதுங்க. இந்த வேர் இருக்குது பாத்தீங்களா? இது வந்து அக்க கூடாதுங்க. இதனுடைய வேரே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 to 1.5 அடி தான் போகும். வெளியே ஓட்டிக்கணும். ஆமாங்க. நீங்க 1.5 அடிக்கு உள்ள போனீங்கன்னால மரம் காயமாகும், தெரியாத கலப்பு படிச்சுனா. அதனால இது வரைக்கும் ஓட்டிக்கிறது பெட்டர். இந்த வேர் வந்து எதுவுமே அடிபடக்கூடாதுங்க பாக்குக்கு பொறுத்த வரைக்கும். சூப்பர். அருமையா போச்சு. ஆனா இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒரு தண்ணி நிக்க கூடாது இல்லையா?
தண்ணி வந்து நிக்க கூடாதுங்க. ஆனா இங்க எங்க பகுதியில தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இல்லங்க, அதாவது ஒரு நாள் நிக்கலாங்க, தப்பு இல்ல. அதுக்கு மேல நின்னுச்சுன்னா இந்த வேருங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். சின்ன வேறுனால அழுக ஆரம்பிக்கும். தண்ணி வந்து வடிகால் இருக்கும், அப்படிதான் வடிகால் இருக்கும். இதுல ஒரு ஏரியா பொறுத்துங்க. சின்ன செடி இருக்கும்போது காண்டாமரம் கருவண்டுன்னு சொல்லுங்களேன், தென்னை மரத்துல ஓட்ட போடுங்க. இதுலயும் தாக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தென்னை மரம் இருந்துச்சுன்னா வரும், தென்னை மரம் இல்லைன்னா சான்ஸ் கம்மிங்க. தென்னை மரத்துக்கு வர்றது அப்படியே இந்த குருத்துக்கு வருங்க. அப்ப அதுக்கு வந்து இந்த இதே தாங்க, இந்த மோனோக்ரோட்டோபஸ் இதெல்லாம் வந்து குருத்துல ஊத்தி விட்டோம்னா, அல்லது இந்த குருணை மருந்து இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் மணல் கலந்து அப்படியே இப்படி வீசி விட்டீங்கன்னா அந்த இதுக்கும் வராதுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் தாங்க. மரம் முத்திக்கிச்சுன்னா அது திங்காதுங்க. நீங்க தென்னை மரத்துக்கு போட பாத்தீங்கன்னா காண்டா மருந்து பாருங்க, பெருமரம் ஆயிட்டா மேல குருத்துல விழுவாங்க. சின்ன மரத்துக்கு ஒரு அதே மாதிரி தான் இருக்குங்க. நீங்க தென்னை மரத்துக்குள்ள வைக்கலாம், இருந்தாலும் தனியா வச்சா நல்லதுங்க. தனியா வச்சது நல்லது, ஈல்ட் எடுத்துறலாம் கண்டிப்பா வருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு மேல, ஒரு 4 வருஷத்துக்கு மேல விட்டா நல்ல ஈல்ட். இது பாருங்க, இது இப்ப 2 வருஷம் 3 மாசம் ஆகுது இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 25% கொலை தள்ளிருச்சு. பாருங்க இது. ஆனா இது காய் வராது, நான் ஒத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்ல வர்றது கொஞ்சம் காய் கம்மியா தான் பிடிக்கும். பாருங்க, ஒவ்வொரு பட்டைக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். அது ஒரு பட்டைக்கு ஒரு கொலை, ஒரு பட்டைக்கு ஒரு கொலை. ஆமா, அதனால ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா 4வது வருஷத்துல இருந்து இன்டர்மங்கலால நீங்க ஈல்டு பார்க்கலாம். இன்டர்மங்கலா வேற ரகம்லாம் அதாங்க, இன்டர்மங்கலா. அப்புறமேல் வந்து நாட்டு ரகம் வந்து இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்கு. எங்க நாத்து கொண்டாந்தீங்க நீங்க? சார் நாங்க நாத்து வந்து அந்தியூர் பவானி சைடுங்க, அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்து, அவங்க இதுக்குன்னா ஒரு இது இருக்காங்க, அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சதுங்க. இது நீங்க யாரையாவது பார்த்து கேட்டு போய் கொண்டாந்தீங்களா இல்ல வைக்கணும்? இல்ல சார், இங்க நமக்கு தெரிஞ்சவங்க, ஆமாங்க, ஃபீல்டு பார்த்து தான் வச்சதுங்க. இதுக்கு முன்னாடி ஃபீல்டு பார்த்தா விவசாயம் எல்லாம் கேட்டு இங்க பெருசா இங்க வந்து எங்களுக்கு வந்து ஒண்ணு ஆள் பிரச்சனைங்க. வேற வெள்ளாம வந்து பணப்பயிர் வந்து பருத்தி கடலக்காய் இதெல்லாம் போட்டு எங்களால ஆள் பண்ண முடியல. அதுக்கான காசுகள்லாம் முட்டுலி இதெல்லாம் அதிகமா இருந்தனால சரி மரப்பயிர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்திருக்கிறேங்க. இப்ப இது வச்சு 2.5 வருஷம் தான் ஆகுதுங்க. ஏற்கனவே எங்க ரிலேஷன் ஒருத்தரால வச்சு நல்லா ஈல்டு இருக்கு, அவர் பராமரிப்பு பார்த்துட்டு தான் நாங்க இது வந்து பண்ணணுங்க. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன, மட்டையும் சேர காசு ஆயிக்குது. ஆமாங்க, மட்டை காசு ஆயிக்குங்க உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே சூப்பருங்க. அந்த ஓலை வெட்டி வச்சுட்டு அந்த அடிமட்டை மட்டும் கொண்டு போயிடுவாங்க. இந்த இது அப்புறம் இந்த மட்டை ஓலை இதெல்லாம் எதுவுமே இந்த வாழை இதெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா, எதுவுமே காட்டை விட்டு வெளியே எதுவும் தூக்கி எறிய வேணாங்க. நீங்க போட்டீங்கன்னா 6 மாசத்துல உங்களுக்கு எல்லாம் அதே மக்கி குப்பையாயிக்கும். நீங்க உரம்னு கொடுக்கறது ஆட்டுப்புழக்கு ஒண்ணு மெயினுங்க, வேற எல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. பக்கமா வாங்குறீங்களா? இங்க பக்கத்திலே ஒருத்தர் ஆடு வச்சிருக்காருங்க, ஒரு 150 ஆடு இருக்குங்க. நான் போய் வண்டியில டிராக்டர் வச்சு எடுத்துட்டு வந்து அதுக்குன்னு தட வசதி இருக்கு, தடத்துல போட்டு அள்ளி கொட்டிடுவீங்க. ஆட்டு குப்பை பொறுத்த வரைக்குங்க, நீங்க கொண்டு வந்து கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு அடிக்கு கை விட்டு பாருங்க, அப்படியே கொதிக்குங்க அந்த குப்பை, அந்த சூடு. அந்த டைம்ல நீங்க எடுத்து காட்டுக்கு வைக்கவே கூடாது, கொட்டி வச்சிடணுங்க. நீங்க நல்லா, அதாவது குப்பை அல்ற இடத்துலயும் பயங்கர ஹீட் இருக்குங்க. ஹீட்டு ஆள் வச்சாலும் சரி, இல்ல பொக்லிங் வச்சாலும் சரி, அங்க ஒரு தடவை கலந்து ஆறிடுங்க. அங்க கொண்டு வந்து கொட்டினதுக்கு அப்புறம் ஆறிடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டுட்டு வந்து யார் நடந்து வைக்கிறதுன்னு காட்டுக்குள்ளேயே இடம், அப்ப மரம் பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த மரம் சுட்டுப்படுங்க. என்னதே 2 மரம் சுட்டுருச்சு, நான் அது அனுபவத்துல சொல்றேன். அதனால ஆட்டு குப்பை நீங்க வேணுனால யாரு ஆட்டு குப்பை வச்சிருக்கீங்களோ நீங்க போய் வச்சு பாருங்க. ஆனா சுத்தமான குப்பை, வெறும் புழக்கம் மட்டும் இருந்தாதான் அந்த ஹீட் வரும். நீங்க சுத்தமானது இல்லைன்னா அதுல கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த ஹீட் இருக்கும் பொழுது நீங்க வந்து கொட்டி, அது கொட்டும் பொழுதே 4-5 இடத்துல இப்போ ஒரு டிராக்டர் கொண்டு வர்றீங்கன்னா 2-3 இடத்துல கொட்டிட்டுனா ஆறிரும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளு வச்சு எடுத்து கொட்டணும். கொஞ்சம் செலவினங்கள் தான். ஆனா ஆட்டுக்குப்பையில இருக்கக்கூடிய, இப்ப நீங்க ஒரு உரம் வாங்கினீங்கன்னா 3000 இருந்து 4000 ரூபாய் வருது. ஆட்டுக்குப்பை வந்து ஒரு தடவை 2.5 ஏக்கரை வைக்கிறதுக்கு ஒரு தடவை வச்சுட்டு வெளில வந்த அப்படின்னா 15 இருந்து 16 ரூபாய் கூலியோட ஆகுங்க. அதாவது ஆட்டுக்குப்பை, டிராக்டர், அது அள்ளி எல்லாம். ஆனா அதுக்கான பலன் இருக்குதுங்க, நல்ல பலன் இருக்குது. குறிப்பு இயற்கையான உரம். ஆமா, பெரிய பிளஸ். இந்த மேல ஊத்துறது இந்த மருந்து மோனோக்ரோட்டோ இதை தவிர எதுவுமே எங்க மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது இந்த உரம் இதெல்லாம் போட்டு, எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போதே நினைச்சிருப்பீங்க, சரி நமக்கு ஒரு 50 சென்ட் இருக்குது, ஒரு 3 ஏக்கரா இருக்குது, 5 ஏக்கரா இருக்குது, தண்ணி வசதி நல்லா இருக்குது. ஏன்னா வாரத்துக்கு 7 நாள்ல குறைஞ்சபட்சம் 2 தண்ணி வேணுங்கிறாங்க. ஏன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும், வேறு மேலே இருக்குது, அதனால குறைஞ்சபட்சம் 2 தண்ணி வேணுங்கிறாங்க. 2 தண்ணியாவது கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஒரு அருமையான தகவலாக அது இருந்திருக்கு. 4 பேருக்கு அனுப்பிச்சு வைங்க, பயனுள்ளதாக இருக்கட்டு. இந்த மாதிரி தானுங்க வேளாண்மை சம்மந்தப்பட்ட நிறையா தகவல். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, தேங்காய் பருப்பு, சூரியகாந்தி, பருத்தின்னு சொல்லி நிறையா தகவல் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நிறையா நீங்கள் பார்க்குறீங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல் சரி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. 4 பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.